ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு பருப்பு துவையல் எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1.25 குழிக்கரண்டி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக 60 கிராம். இது அப்ராக்சிமேட்டாக 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்குங்க. 6 நீட்ட வரமிளகா, 10 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இல்லைன்னா ராஸ்மல் வரும், நல்லா இருக்காது. வறுத்துட்டோம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. பவுடர் பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான உப்பு, எந்த அளவு துவரம்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போதாங்க நல்லா இருக்கும். கொஞ்சம் அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. தேங்காய் நல்லா அரைச்ச பிறகு இந்த அளவு கொத்தமல்லியும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்தீங்கன்னா டேஸ்டான பருப்பு துவையல் ரெடிங்க. இது ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஒயிட் ரைஸோடு சேர்ந்து சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.